தன்னுடைய அந்த படைப்புகளில் சாதிய கட்டமைப்பை உடைத்து வந்தவர். இரண்டாவது படமே புதிய வார்ப்புகள். அந்த புதிய வார்ப்புகளில் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதில் அவர் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டவர். பிதாமகனாக இன்றைக்கும் தமிழ்நாடு அளவு திரைப்படத்துறையில் போற்றப்படுகின்ற பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் இயக்குநர்களின் சிகரமாக இயக்குநர்களில் இமயமாக விளங்கிய பாரதி ராஜா தனது 84 வயதில் இன்றைக்கு இறைவனை செய்திருக்கிறார். அவருடைய ஆன்மா சாந்தியடைய நாங்கள் இறைவனை வேண்டுவதோடு அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தார் அனைவரும் எங்களது பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சார்பாக, அது வரைக்கும் நகரத்தில் இருந்தவர்கள் புராண கதைகள், வீரக்கதைகள் மட்டுமே தான் ஆனா சாதாரணமான உங்களுடைய பெற்றோர்களோ எனது பெற்றோர்களோ வாழ்ந்த வாழ்க்கை பற்றியான எந்த விதமான திரைப்படமும் வந்தது. அந்த திரைப்படங்களை எல்லாம் எடுத்து நம்மோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் கதாநாயகர்களாக மாற்றி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் எடுத்து சொல்லி, அன்பை எடுத்து சொல்லி, எல்லா படங்களையும் அவர் அன்பை தான் எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த நிலத்தினுடைய பிற்போக்குத்தனத்தை எல்லாம் சாடி இருக்கிறார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மரணம் என்பது தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, திரைத்துறைக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க புதுமையை படைப்பவர்களுக்கு, மாற்றத்தை விரும்புகிறவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு இழப்பாக பார்க்க முடிகின்றது. இந்த இழப்பில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கின்றோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் டெல்லியில் இருப்பதால் அவருக்கு பதிலாக விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். தமிழ் திரையுலகில் புதிய ஒரு திசை வழி போக்கை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். முழுமையாக இந்த சினிமா உலகை திசை திருப்பியவர். அரங்குக்குள் இருந்தது அல்லது ஷூட்டிங் ஸ்பாட் என்பது ஒரு ஸ்டுடியோக்குள் இருந்ததை வெளி உலகத்திற்கு, அதாவது ஸ்டுடியோவுக்கு வெளியிலே கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். அவர் மிக முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என மாற்றியவர். தமிழ்நாடு என்கின்ற அடையாளத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர். தமிழ் தேசிய அரசியலை உண்மையாக முன்னெடுத்தவர். தமிழீழ விடுதலையிலும் அவர் அக்கறை கொண்டவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய அந்த படைப்புகளில் சாதிய கட்டமைப்பை உடைத்து வந்தவர். இரண்டாவது படமே புதிய வார்ப்புகள். அந்த புதிய வார்ப்புகளில் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதில் அவர் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டவர், தன்னை ஆகுதியாக்கிக் கொண்டவர். அந்த காலகட்டத்தில் திரையுலகத்தில் தமிழ் படங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்ட சூழ்நிலையில் ஒரு பிதாமகனாக தமிழ் திரையுலகை காப்பாற்றுகின்ற ஒரு பிதாமகனாக உருவெடுத்தவர் தான் நம்முடைய அன்பு சகோதரர் பாரதிராஜ் அவர்கள். குறிப்பாக அருமை சகோதரர் பாரதிராஜ் அவர்கள் வருவதற்கு முன்பாக அந்த தமிழ் திரைப்படங்கள் பற்றாக்குறை ஏற்பட்ட சூழ்நிலையில், ஓடாத சூழ்நிலையிலே கதைகள் இல்லை, தயாரிப்பாளர் குறைவு, இயக்குநர்கள் குறைவு. எனவே அந்த ஒரு சூழ்நிலையில் இந்தி படங்களுடைய ஆதிக்கங்கள், குறிப்பாக அந்த காலகட்டத்தில் சோட்டு சிங்பார், ராகல் பாரத், அம்கி சிங்கே கப்லேகி, பாபி, அதே போன்று தீவா, இப்படி எல்லா இந்தி படங்களும் அன்றைக்கு ஷோலே போன்ற படங்கள் எல்லாம் அன்றைக்கு தமிழ் திரையுலகில் அன்றைக்கு சரியான படங்கள் தமிழில் எடுக்கப்படாத காரணத்தினால் இந்தி படங்கள் வெற்றி அடைந்த சூழ்நிலை. ஆனால் அதை முறியடித்து தமிழ் திரைப்பட உலகை காப்பாற்றிய பெருமை என்று சொன்னால் இயக்குநர் சிகரம் பாரதி ராஜா அவர்கள் நிச்சயமாக நான் அன்பு சொல்லியாக வேண்டும். தமிழர்களுடைய வாழ்வே நமக்கு திரையுலகத்துல வந்திருக்கு. அது வரைக்கும் நகரத்துல இருந்தவர்கள் புராண கதைகள், வீரக்கதைகள் மட்டுமே தான் திரையுலகத்தில். ஆனா சாதாரணமான உங்களுடைய பெற்றோர்களோ எனது பெற்றோர்களோ வாழ்ந்த வாழ்க்கை பற்றியான எந்த விதமான திரைப்படமும் வந்தது. அந்த திரைப்படங்களை எல்லாம் எடுத்து நம்மோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் கதாநாயகர்களாக மாற்றி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் எடுத்து சொல்லி, அன்பை எடுத்து சொல்லி, எல்லா படங்களையும் அவர் அன்பை தான் எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த நிலத்தினுடைய பிற்போக்குத்தனத்தை எல்லாம் சாடி இருக்கிறார். கூர்மையாக எதிர்த்து நின்றிருக்கிறார்.
அது திரையுலகோட மட்டும் இல்ல, தமிழனுக்கென்று தனியா ஒரு கலை படைப்பு கட்டமைப்பு வேணும் என்று விரும்பி அதுக்காக உழைத்தவர். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்ட காலத்தில் நின்றவர். அதற்காக சிறைக்கு சென்றார். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளித்தது. 2009 இனப்படுகொலை தடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான போராட்ட காலம் நடந்த போது இதையெல்லாம் மூடி மறைத்த அன்றைய காங்கிரஸ் அரசினுடைய அந்த இருட்டடிப்பை உடைக்கின்ற வகையில தன்னோட பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுத்த பெரிய ஆளுமை வந்து அவர். கிராமத்தில் இருந்தே படங்கள் எடுத்து ஒரு காலத்தில் ஸ்டுடியோக்குள்ளேயே நகரங்கள் கிராமங்களை உருவாக்கிய காலத்தில் கிராமங்களுக்கு வந்து எளிய முறையில் நடிகர்களை அறிமுகப்படுத்தி மிக சிறந்த நடிகர்களாக உருவாக்கியவர்கள் மதிப்புக்குரிய பாரதராஜா. தனித்துவமான புரட்சியை அமைதியாக செய்த ஆற்றலாளர், பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய, என்றைக்கும் மறக்க முடியாமல் நெஞ்சில் நீக்கமர அமைந்துள்ள இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயற்கை எண்ணினார் என்ற செய்தி நமக்கெல்லாம் அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தியாக இருந்தாலும் கூட அவர் ஒவ்வொன்றையும் முத்திரை பதித்தவர். ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்து சென்னைக்கு அவர் வந்தது மட்டுமல்ல, சென்னையை கிராமத்துக்கு அழைத்து போன பெருமை பாரதிராஜா அவர்களுக்கு உள்ளது. அதனுடைய அடிப்படையிலே யதார்த்தமாக திரையுலகிலே நல்ல பாடங்கள், சாதி ஒழிப்பு போன்றவைகள், மூட நம்பிக்கைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய கருத்துள்ள திரை உலகத்தை ஒரு நல்ல கலாசாலையாக, பல்கலைக்கழகமாக மாற்றிய திறமையாளர். என்னென்னைக்கும் சமூகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது.